வணக்கம். ஆர்கே டிலிபாபு பேசுகின்றேன். உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி. நீங்கள் வழக்கம்போல் ராசியை மட்டும் பார்க்காமல் லக்னத்தையும் பார்க்க வேண்டும். அப்படி பார்த்தால்தான் நாங்கள் சொல்லுகின்ற பலன்கள் உங்கள் வாழ்வில் ஓரளவுக்காவது ஒத்து வரும் என்பதை மிகவும் பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். கும்பராசிக்கு பிப்ரவரி மாத பலன்களை பார்ப்போம். முதலில் உங்களுடைய ராசிநாதன் 12 இருக்கின்றார். அவர் வர்க்கோத்தமாகி ராசி கட்டத்திலும் நவாம்ச கட்டத்திலும் மிக வலிமையாக உள்ளார். உங்களுக்கு 7.5 சனி ஆரம்பித்திருக்கிறது. 1000 தான் இருந்தாலும் உங்களுடைய ராசிநாதன் என்பதனால் ஒரு சில சங்கடங்களையும் ஒரு சில விரயங்களையும் கொடுப்பாரே தவிர முழு அளவில் உங்களை பெரிய பாதிப்புக்கு உங்களை விடமாட்டார் என்பதுதான் ராசிநாதன் 12 இருக்கின்ற அர்த்தம். இருந்தாலும் வீண் செலவுகளையும் சில சங்கடங்களையும் ஒரு சில பிரயாணங்களும் வரக்கூடிய காலகட்டங்களில் அவர் தரலாம் என்பதுதான் ராசிநாதன் 12 இருக்கக்கூடிய விதியாகும். ஆனால் அவர் மிக வலிமை பெற்று இருப்பதினாலும் மற்ற கிரகங்களுடைய சஞ்சாரத்தினாலும் உங்களுடைய உழைப்பு மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவத்திற்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. ஆனால் எதையும் நீங்கள் போராடி பெற வேண்டியதற்கும் ஒரு முறை இருமுறை எதையும் நீங்கள் நிதானித்து செயல்பட வேண்டியது இருந்தால் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது என்பதே உங்களுடைய 1ஆம் வீட்டு பலன் மிக மிக தெளிவாக உங்களுக்கு உணர்த்துகிறது. உங்களுடைய ராசிக்கு 2 கூடிய குரு பகவான் 11 ஆட்சி பெற்று தான் சொந்த வீட்டில் இருக்கின்றார். 1ஆம் தேதி வரை உங்களுடைய ராசியில இருந்த சுக்கிர பகவான் 2ஆம் தேதியிலிருந்து 2 உச்சம் பெற்று இருக்கின்றார். 2 இருக்கக்கூடிய சுக்கிரனும் 11 இருக்கின்ற குருவும் சார பரிவர்த்தனை பெற்று இருப்பதனால் 2ஆம் வீட்டு பலன் மிக மிக அற்புதமாக உள்ளது. குறிப்பாக உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் வெற்றி அடையும். குறிப்பாக தன விஷயத்தில் பண விஷயத்தில் தாராளமாக பணப்புழக்கம் இருக்கும். தங்குதடை இல்லாமல் நீங்கள் உங்களுடைய சொந்த பணமாக இருந்தாலும் சரி மற்றவருடைய பணமாக இருந்தாலும் சரி உங்கள் கையில் தனப்பிராப்தி அதிகமாக இருக்கும். நண்பர்கள் வகையிலோ குடும்ப வகையிலோ மிக எதிர்பார்த்த அளவில் நீங்கள் உங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கிடைக்கும். கட்டாயம் சந்தோஷம் குடும்பத்தில் பொங்கும். குடும்பத்தில் சுபவிரயங்கள் காத்திருக்கும். அவரவர் தகுதி கேட்டார்கள் வசதி வாய்ப்பு கேட்டார்கள் குடும்பத்தில் சுப நிகழ்வுகளும் அதனால் சுபவிரயங்களும் ஏற்படும். வேலைக்கு அறுசுவை உணவுகளும் விருந்து விசேஷங்களில் கலந்துக்கூடிய பாக்கியங்களும் கிடைக்கும். சகல விதமான சந்தோஷத்தையும் நண்பர்கள் மூலமாகவும் உங்களுடைய சிந்தனை செயல்கள் மூலமாகவும் ஒரு சில வெற்றிகளும் உங்களை கட்டாயம் தேடி வரும். காரணம் 2 கூடிய 11 இருக்கின்ற காரணத்தினாலும் 2 யோகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிர பகவான் உச்சம் பெற்று இருக்கின்ற காரணத்தினால் பலவிதமான நல்ல விஷயங்களையும் நல்ல சந்தோஷங்களையும் நீங்கள் 2ஆம் வீட்டின் மூலமாக கட்டாயம் நீங்கள் அனுபவிக்கலாம். உங்களுடைய ராசிக்கு 3 கூடிய செவ்வாய் பகவான் ஆரம்பத்திலே 10 ஆட்சி பெற்று இருக்கின்றார். பிறகு 7ஆம் தேதிக்கு பிறகு அவர் 11 குரு பகவானுடன் சேர்கிறார். குரு பகவான் 5ஆம் பார்வையாக 3ஆம் வீட்டை பார்ப்பதினால் 3ஆம் வீட்டு பலன் மிக மிக அற்புதமாக இருக்கும். உங்களுடைய தைரியம் உங்களுடைய முயற்சி அத்தனையும் வெற்றி அடையும். இவ்வளவு நாள் தள்ளி போட்ட விஷயங்களை முடியுமா முடியாதா என்று சந்தேகப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நீங்கள் துணிச்சலுடன் முடிவெடுப்பீர்கள். அந்த முடிவில் உங்களுக்கு பலவிதமான வெற்றிகளும் உருவாகும். இளைய சகோதரர்கள் மூலமாக எல்லா விதமான அனுசரணையும் ஆதரவும் பரிபூர்ணமாக கிடைக்கும். பயணங்களின் மூலமாகவும் நண்பர்கள் மூலமாகவும் முழு ஒத்துழைப்பு கிடைக்கும். அதனால் பல வெற்றிகளும் நீங்கள் அடையக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் என்பதே 3ஆம் வீட்டு பலன் உங்களுக்கு மிக தெளிவாக உணர்த்துகிறது. உங்களுடைய ராசிக்கு 4 கூடிய சுக்கிர பகவான் மாத ஆரம்பத்தில் மட்டும் உங்களுடைய ராசியிலே இருந்து மறுநாள் 2 உச்சமடைகின்ற காரணத்தினாலும் 4ஆம் வீட்டை ஆரம்பத்திலே 10 கூடிய பகவான் பார்க்கின்ற காரணத்தினால் 4ஆம் வீட்டு பலன் மிக மிக அற்புதமாகவும் அதிர்ஷ்டகரமாகவும் உங்களுக்கு அமையும் என்பது தெளிவு. அதனால் உங்களுடைய உடல்நிலையும் மனநிலையும் மிக மிக சந்தோஷம் அடையும். வீடு வண்டி வாசல் வாகனங்கள் மூலமாக முழு அளவிலான யோகம் கிடைக்கும். ஒரு சிலர் பழைய வாகனங்களையோ பழைய இடங்களையோ விற்றுவிட்டு புதிய வாகனங்கள் வாங்கலாம். ஒரு சிலர் புதிய குடியிருப்பு மாற்றலாம். ஒரு சிலர் அலுவலகங்களில் மாற்றலாம். ஒரு சிலர் வேலைகள் அரசு பணியிலோ அல்லது தனியார் நிறுவனங்களில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வை கிடைக்கும். தொழிலதிபர்களாக இருப்பவர்கள் தனது சொந்த தேவைக்காக புதிய வாகனத்தை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்ப சுற்றுலா செல்லக்கூடிய வாய்ப்புகளும் மிக மிக அற்புதமாக இருக்கும். உங்களுடைய உடல் நலமும் மனநலமும் மிக அற்புதமாக இருக்கும். உங்கள் தாயாருக்கு இவ்வளவு இருந்த உடல்நலிவோ மனநிலைவோ எதுவாக இருந்தால் நிச்சயமாக விட்டுவிடும். 4 கூடிய ஒரு உச்சம் பெற்று இருப்பதனால் சகல விதமான சௌபாகியங்களும் நீங்கள் கட்டாயம் எதிர்பார்க்கலாம். படிக்கின்ற மாணவ மாணவிகள் கல்வித்துறையில் அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற கல்வித்துறையில் மிக அற்புதமான முறையில் தேர்ச்சி பெறலாம். ஒரு சிலருக்கு வெளியூர்களுக்கோ அல்லது வெளிநாடுகளுக்கோ செல்லக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். நான் முதலிலே சொன்னது போல கட்டாயம் இன்ப சுற்றுலாவும் அது வரும். அது அவரவர் வயதுக்கும் தகுதிக்கும் ஏற்றார் போல் அந்த இன்ப சுற்றுலா அமையும். மொத்தத்தில் எல்லா விதமான சௌபாகியங்களும் நீங்கள் 4ஆம் வீட்டின் மூலமாக கட்டாயம் அமையலாம் என்பது தெரிகிறது. ஒரு சிலருக்கு தாயினுடைய வர்க்கத்தின் மூலமாக அன்போ ஆதரவோ அல்லது மிகப்பெரிய தனப்பிராப்தியோ செல்வமோ அல்லது சொத்துக்களோ ஏதோ ஒரு வகையில் அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு கட்டாயம் வரும் என்பதும் தெளிவு. அப்படிப்பட்ட வாய்ப்புள்ளவர்கள் அதை சரியான முறையில் நீங்கள் கட்டாயம் பயன்படுத்திக் கொள்ளலாம். உங்களுடைய ராசிக்கு 5 கூடியவர் புதனாகின்றார். அவர் 5 கூடியவராகி உங்களுடைய ராசியிலே இருக்கின்றார். 5ஆம் வீட்டை 11 இருக்கின்ற ஆட்சி பெற்ற குரு பகவான் ஆரம்பத்திலே பார்க்கின்றார். பிறகு 10 கூடிய செவ்வாயும் சேர்ந்து 5ஆம் வீட்டை பார்க்கின்றார். 5ஆம் வீட்டு பலம் அடைகின்ற காரணத்தினால் 5ஆம் வீட்டினுடைய பலன்கள் உங்களை முழு அளவிலே உங்களை சந்தோஷப்படுத்தும். குறிப்பாக உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் நீங்கள் காணலாம். அது அவரவர் வயதிற்கேற்றார் போல இருக்கும். படிக்கின்ற மாணவ மாணவிகளாக இருந்தால் கல்வியிலும், திருமண வயது உடையவர்களாக இருந்தால் திருமணமும், வேலை தேடுபவர்களாகவோ
அல்லது தொழிலதிபர்களாக இருந்தால் தொழிலில் கொடி கட்டி பறக்கலாம். அதை பார்த்து உங்கள் மனம் சந்தோஷம் அடையலாம். அவரவர் தகுதிக்கேற்றார் போல் அவருடைய வளர்ச்சி இருக்கும். உங்களுடைய எண்ணங்கள், கனவுகள், திட்டங்கள் தெய்வ கடாட்சத்தின் மூலமாக பரிபூர்ணமாக நிறைவடையும். ஒரு சிலருக்கு மகானுடைய ஆசீர்வாதமும் பரிபூர்ணமாக கிடைக்கும். எதிர்பாராத அதிர்ஷ்டமும் தனப்பிராப்தியும் வரும். அதனால் உங்கள் மனம் சந்தோஷம் அடையும். இருந்தாலும் பிள்ளைகள் வகையில் உங்களுக்கு சுபவீரியங்களும் வரும். அந்த சுபவீரியங்களுக்காக ஒரு சிலர் நீங்கள் கடன் வாங்கக்கூடிய அமைப்புகளும் ஏற்படலாம். அந்த கடன் நீங்கள் சுபகடனே என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆக 5ஆம் வீட்டின் மூலமாக உங்களுக்கு எல்லா விதத்திலும் நல்ல விஷயங்களே நடக்கும் என்பது 5ஆம் வீட்டின் மூலமாக கிரகநிலைகள் உங்களுக்கு மிக தெளிவாக உணர்த்துகிறது. அதற்கு முக்கியமான காரணம் 5 கூடிய புதன் உங்கள் ராசியிலே இருப்பதினாலும் 11 இருந்து குரு பகவான் 5ஆம் வீட்டை பார்ப்பதினாலும் 5ஆம் வீட்டை இலக்கணமாக வைத்து பார்த்தால் 5க்கு 5 கூடிய சுக்கிர பகவான் 10 உச்சம் பெற்று பல வகையான அதிர்ஷ்டங்களை உங்களுக்கு தருவதற்காக இந்த பிப்ரவரி மாத கிரக பலன்கள் மிக அற்புதமாக அதிர்ஷ்டத்தை தருவதற்கு உங்களுக்கு காத்திருக்கிறது. உங்களுடைய ராசிக்கு 6 கூடியவர் சந்திர பகவான் ஆகின்றார். ஆரம்பத்திலே 3 இருக்கின்றார். குரு பகவான் பார்வையும் வாங்குகின்றார். அவர் நாள் கிரகம் என்பதனால் 6ஆம் வீட்டை வைத்து பார்க்கும்போது உங்கள் 6ஆம் வீட்டின் மூலமாக உங்களுக்கு எந்த விதமான பெரிய பிரச்சனைகள் இருக்காது. ஆனால் ஆரம்பத்திலே சூரியனும் சனியும் உங்கள் 6ஆம் வீட்டை பார்ப்பதினால் போட்டிகள், போராமைகள், எதிர்ப்புகள், உங்களை பின்னால் விமர்சனம் செய்வது போன்ற விஷயங்கள் இருக்கும். அதற்கு நீங்கள் முக்கியம் தராமல் உங்களுடைய வேலையில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்தினால் அதனால் உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இருக்காது என்பதே தெளிவு. உங்களுடைய ராசிக்கு 7 கூடியவர் சூரிய பகவான் ஆகின்றார். அவர் மாத ஆரம்பத்திலே 13ஆம் தேதி வரை உங்களுடைய ராசிக்கு 12 தன்னுடைய வீட்டில் இருந்து 6 மறைகின்ற காரணத்தினால் கணவன் மனைவிக்குள்ளோ நண்பர்களுக்குள்ளோ நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். இல்லை என்றால் அவர்களிடத்தில் கருத்து வேறுபாடுகளோ இல்லது வீண் வெறிய செலவுகளோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு தர்ம சங்கடமான சூழ்நிலைகள் உருவாகும். நீங்கள் அது எந்த காரணத்தை மட்டும் ஒருவருக்கு ஒருவர் அனுசரணையாக செல்லுங்கள். ஒருவர் கோபமாக பேசினால் கூட நீங்கள் ஒருவர் விட்டு கொடுத்து செல்லுங்கள். இல்லை என்றால் நிச்சயமாக அதனால் மனக்கவலைகள், மனசங்கடங்கள் உருவாகும். அந்த விஷயம் வெளியே தெரிந்து அதனால் கேலி, கிண்டல்கள், பரிகாசத்திற்கு நீங்கள் ஆட்படக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உருவாகும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். 13ஆம் தேதிக்கு பிறகு 12 இருக்கின்ற சூரிய பகவான் உங்களுடைய ராசியிலே சென்று 7ஆம் வீட்டை பார்க்கின்ற காரணத்தினாலும் அந்த காலகட்டத்தில் 7ஆம் வீட்டை குருவும் பார்ப்பார். உங்களுக்குள் இருந்த கருத்து வேறுபாடுகளோ மற்ற விதமான பிரச்சனைகளோ இருக்கின்ற இடம் தெரியாமல் போய்விடும். அந்யோன்யம் கூடும். சகல விதமான சந்தோஷமும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். இது நண்பர்கள் விஷயத்திலும் கட்டாயம் பொருந்தும். ஒரு சிலருக்கு இன்ப சுற்றுலாவும், ஒரு சிலருக்கு வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ செல்லக்கூடிய பயணங்கள் உருவாகும். அதன் மூலமாக பல விதமான நன்மைகள் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அது மட்டுமல்லாமல் குரு பகவான் 7ஆம் வீட்டை பார்க்கின்ற காரணத்தினாலும் அவர் 11 இருக்கின்ற காரணத்தினாலும் திருமணத்திற்கு முயற்சி செய்யும் திருமணமாகாத இளைஞர்களும் இளம்பெண்ணும் இந்த காலகட்டத்தில் முயற்சி செய்தால் ஒரு சிறிய முயற்சியிலே அற்புதமான வெற்றி அடைந்து திருமண வாழ்க்கை அமையும். ஏற்கனவே முடிவு செய்து உள்ளவர்கள் மிக பிரமாதமான திருமணம் நடக்கும் என்பதும் 7ஆம் வீட்டு பலன் 13ஆம் தேதிக்கு பிறகு மிக தெளிவாக உங்களுக்கு உணர்த்துகிறது. உங்களுடைய ராசிக்கு 8 கூடியவர் புதனாகின்றார். அவர் உங்களுடைய ராசியிலே சஞ்சரிக்கின்றார். 2ஆம் தேதிக்கு பிறகு 8ஆம் வீட்டுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிர பகவான் 8ஆம் வீட்டை பார்க்கின்ற காரணத்தினால் 8ஆம் வீட்டின் மூலமாக ஒரு சில அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு வறுமை வழிய 8ஆம் வீட்டால் அசிங்கமோ அவமானமோ கெட்ட பேரோ உங்களை வருவதற்கு வாய்ப்பில்லை என்பது மிக தெளிவாக தெரிகின்றது. உங்களுடைய ராசிக்கு 9 கூடியவர் சுக்கிர பகவான் 2 உச்சம் பெற்றிருக்கின்றார். அவர் 7ஆம் பார்வையாக 9ஆம் வீட்டிற்கு 12ஆம் வீட்டை பார்க்கின்ற காரணத்தினால் தந்தையால் உங்களுக்கு சுபவீரியங்கள் காத்திருக்கிறது. வீண் வெறிய செலவுகள் அல்ல, சுபவீரியங்கள். அது சொத்துக்கள் வாங்குவதற்கோ விற்பதற்கோ பொன்னகைகள் வாங்குவதற்கோ சுப நிகழ்வுகளுக்காகவோ ஏதோ ஒரு வகையில் உங்கள் தந்தையும் தந்தையினுடைய வர்க்கத்தின் மூலமாக சுபவீரியங்கள் உங்களுக்கு காத்திருக்கிறதே தவிர வீண் வீரியங்கள் இல்லை. தந்தையால் சகல விதமான சௌபாகியங்களும் கூடும். காரணம் 2 கூடியவர் உச்சம் பெற்றிருக்கின்ற காரணத்தினால் தந்தையினுடைய பரிபூர்ணமான உங்களுடைய அனுகிரகம் கிடைக்கும், ஆதரவு கிடைக்கும். ஒரு சிலருக்கு தந்தையினுடைய செல்வத்தாலும் செல்வாக்காலும் பதவிகளோ பணமோ வேறு விதமான சொத்துக்களோ அல்லது வீடு, வண்டி, வாகனங்களோ வாங்கக்கூடிய யோகங்களும் அமையும். குலதெய்வத்தினுடைய பரிபூர்ணமாக கிடைக்கும். தொட்டதெல்லாம் தொடங்கும். எதிர்பாராத லட்சுமி கடாட்சத்தும் உங்களை கட்டாயம் தழுவும் என்பது 9ஆம் வீட்டு பலன் உங்களுக்கு மிக அற்புதமாக உணர்த்துகிறது. உங்களுடைய ராசிக்கு 10 கூடியவர் செவ்வாய் பகவான். அவர் 10 ஆட்சி பெற்றிருக்கின்றார். உங்களுடைய தொழில் துறையில் இருப்பவர்களும் சரி, சிறிய தொழிலதிபர்களோ மிக பெரிய தொழிலதிபர்களோ அரசாங்க உத்தியோகமோ தனியார் உத்தியோகமோ எந்த துறையில் இருந்தாலும் தொழில் நீங்கள் சாதிப்பீர்கள். அதற்கு ஆதரவாக 10 ஆட்சி பெற்றுக்கொண்ட செவ்வாய் பகவான் 7ஆம் தேதிக்கு பிறகு அவர் 11 கூடிய குரு பகவான் உடன் சேர்வதனால் சகல விதமான சௌபாகியங்களும் சகல விதமான வெற்றிகளும் அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறிப்பாக வியாபாரிகளுக்கு மிக பெரிய லாபங்கள் உருவாகும். சிலர் புதிய முதலீடுகளையும் புதிய பிரான்ச்சுகளும் ஆரம்பிக்கலாம். அதில் மிக பெரிய வெற்றிகளையும் காணலாம். கட்டாயம் லாபங்கள் பெருகும் என்பது 10 கூடியவர் 11 கூடிய குரு பகவானுடன் ஆட்சி பெற்று இருப்பதனால் அற்புதமான லாபங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறிப்பாக அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இவ்வளவு நாள் நீங்கள் எதிர்பார்த்திருக்கின்ற வேலை மாறுதலோ பதவி உயர்வோ வரும். அதனால் உங்கள் மனம் நிம்மதியும் மகிழ்ச்சியும் அடையும். நீங்கள் எதிர்பார்த்திருக்கின்ற இடத்திற்கு இடமாறுதலை நீங்கள் சுலபமாக வாங்கிக் கொள்ளலாம் என்பதும் தெளிவாக 10ஆம் வீட்டு பலன் உங்களுக்கு தெரிவிக்கிறது. உங்களுடைய ராசிக்கு 11 கூடிய குரு பகவான் 11 ஆட்சி பெற்று இருப்பதினாலும் அவர் யோகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிர பகவான் சாரத்தை வாங்கி இருப்பதினால் 11ஆம் வீடு பலன் மிக 100% உங்களுக்கு வேலை செய்யும். அதனால் தனப்பிராப்தியும்
உங்களுடைய முயற்சிகள் வெற்றியும் அதிர்ஷ்டமும் கணவன் மனைவின் மூலமாக அதிர்ஷ்டமும் நண்பர்கள் மூலமாகவும் குழந்தைகள் மூலமாகவும் அதிர்ஷ்டத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். நினைத்த காரியங்கள் நினைத்தபடியே நடக்கும். உங்களுடைய எண்ணங்களும் ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற ஆரம்பிக்கும். 1000 தான் இருந்தாலும் ஒரு வகையில் வருமானங்கள் வந்து கொண்டிருந்தாலும் உங்கள் ராசிநாதன் 12ல் இருக்கின்ற காரணத்தினால் எந்த அளவுக்கு வருமானம் வருகின்றதோ அந்த அளவுக்கு சுபவீரியங்களோ அல்லது வீண் வீரியங்களோ உங்கள் தசாபுத்தி கேட்டார்கள் ஒரு பக்கம் ஆகிக்கொண்டே இருக்கும் என்பதும் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளலாம். ஆனால் பணவரவுக்கு உங்களுக்கு தட்டுப்பாடு இருக்காது என்பதே 11ஆம் வீட்டு பலன் உங்களுக்கு தெளிவாக உணர்த்துகிறது. உங்களுடைய ராசிக்கு 12 குடைவரும் உங்களுடைய ராசிநாதன் சனி ஆவார். 12 குடைவரும் அவரே. 12 குடைவர் 12லே ஆட்சி பெற்றிருப்பதினால் சூரியன் உடன் இருப்பதினால் ஒரு சில சங்கடங்கள் தந்தையின் மூலமாகவோ அல்லது நண்பர்கள் மூலமாகவோ வருவதற்கு வாய்ப்புள்ளது. அந்த வகையில் வீண் வேறிய செலவுகளும் வருவதற்கு வாய்ப்புள்ளது. அந்த வகையில் நீங்கள் விட்டு கொடுத்து அமைதியாக இருந்தால் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது என்பதும் தெளிவு. ஒரு சிலருக்கு ஆன்மீக பயணமோ அல்லது வேற வேலையின் காரணமாக வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ செல்லக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்படலாம். ஆகக்கூடிய செலவுகள் வீண் விரயமாகவும் இருக்கலாம், சுபவீரியங்களாக இருக்கலாம். அது உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பொறுத்த விஷயமாக 12ஆம் வீட்டு பலன் உங்களுக்கு தெளிவாக தெரிவிக்கிறது. ஆக ஒட்டுமொத்தமாக ராசிநாதன் 12லே இருக்கின்ற விஷயத்தை விட்டு பார்த்தால் 2லே உச்சம் பெற்றிருக்கின்ற சுக்கிரனாலும் 11லே ஆட்சி பெற்றிருக்கின்ற குருவாலும் செவ்வாய் பகவானாலும் உங்களுக்கு தனப்பிராப்தி உள்ள மாதமாகவும் ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய மாதமாகவும் ஒரு வெற்றி மாதமாகவே இந்த பிப்ரவரி மாதம் அமையும் என்பது கும்பராசிக்காரர்களுக்கு மிக தெளிவாக உணர்த்துகின்ற உண்மையாகும். இப்பொழுது தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம். தாமரை வரையின் ஆற்றங்கரையில் இருக்கும் நவ திருப்பதி நாயகர்களையும் நவ கைலாய நாயகர்களையும் ஒரு முறை சென்று நெய்தீபம் ஏற்றியும் அர்ச்சனை செய்து வந்தால் அதனுடைய பலன்கள் அளவே இல்லாத மிக அற்புதமான பலன்களாகும். அதே போல திருவண்ணாமலையிலே இருக்கும் அண்ணாமலையாரும் ஸ்ரீ உண்ணாமலை தாயாரையும் சென்று தரிசனம் செய்துவிட்டு முடிந்தவர்கள் கிரிவலம் வரலாம். அதே போல ஒரு முறை நீங்கள் அகோபிலிடத்தில் குடிகொண்டிருக்கும் லட்சுமி நரசிம்மரை 9 நரசிம்மர்களையும் சென்று நீங்கள் தரிசனம் செய்து வந்தால் அதனுடைய பலன்கள் சொல்ல முடியாத அளவுக்கு மிக அற்புதமாகவும் விசேஷமாக இருக்கும். முடிந்தவர்கள் சென்று தரிசனம் செய்து வரலாம். முடியாதவர்கள் அருகாமையில் உள்ள திருக்கோயில்கள் சென்று நெய்தீபம் ஏற்றி காலையோ மாலையோ சென்று வழிபடலாம். வெளிநாட்டில் உள்ள தமிழர்கள் லட்சுமி நரசிம்மரை படத்தை வைத்து நெய்தீபம் ஏற்றி வணங்கி வரும் இதனுடைய பலன்கள் உங்களுக்கு கைமேலே கிடைக்கும் என்பது உண்மையாகும். வெளிநாட்டு வாழ் தமிழர்களோ உள்நாட்டு தமிழர்களோ காலையிலும் மாலையிலும் நேரம் கிடைப்பவர்கள் விஷ்ணு சகஸ்ரநாமத்தை படித்தாலும் கேட்டாலும் அளவற்ற பலன்கள் கைமேல் உண்டாகும்.